ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான புளிக்குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு, கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு மீடியம் சைஸு லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். டைஜஷனுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்றது தான் பாருங்கள். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான புளிக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.